சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை சுகமாயிருக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிறவர். ஆமென். நம்மை சில பாடுகள் வழியாய் நடத்துகிறதும் நீங்க சோர்ந்து போவதற்காக, நீங்க முறிந்து போவதற்காக அல்ல, நீங்கள் பலப்படுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பலப்படும்படியாக, நீங்கள் பலப்பட்டு எழுந்து நிமிர்ந்து ஓடும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை கூட உங்களுக்கு அனுமதிக்கிறார். நீங்க சோர்ந்து விடுறீங்க சில வேளையில. ஐயோ, எனக்கு போராட்டங்கள், பாடுகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், உடல்ல எப்போதும் ஒரு பலவீனங்கள், சோர்வுகள், இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு போராட்டம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. போராட்டங்கள் எழும்ப 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 நீ அந்த போராட்டங்களுக்கு ஏற்ற வகையில உன்னை சமாளிக்க உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாயே, அங்கதான் நீ பக்குவப்படுகிற, வளருகிற, தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிற, தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற. நீ இரும்பு மனிதனை போல ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையுள்ள மனிதனாய் மாறுகிற. அல்லேலூயா. அவனை சுகமாய் தங்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிற மகனாக, மகளாக இருப்பாயானால் உண்மையாக சுகமாய் உன்னை தங்க பண்ணுவார். அந்த சுகமான ஒரு லைஃப், ஒரு சுகமான பாதை, அந்த மகிமை நிறைந்த ஒரு பாதை நீ காண முடியும். என்றைக்கு அதை தேவன் உனக்கு கற்றுத்தர போகிறார். நீங்கள் அந்த பாதையில் நடக்க முடியும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்போதும் டென்ஷனா இல்ல, எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கு, ஆனா பயத்தோட, டென்ஷனோட, நடுக்கத்தோட நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோமே. அடுத்து என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளை மறுநாள் என்ன பண்ண போறோம், அந்த டென்ஷன்லாம் இல்லாம அப்படியே ரிலாக்ஸா உங்க பாதை இனிமேல் கடந்து போக போகிறது. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய பாதையிலே ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, சாப்பிட்டமா, படுத்தமா, எழுந்தமா, உங்களுடைய கவலை, உங்களுடைய கவனம், நாம் இதை செய்யணும் நோக்கமா இருக்கிறதுலாம் என்ன செய்ய போறீங்க தெரியுமா? ஜெபமோ, துதியும், வேத வாசிப்பு, இதுதான் நீங்க கண்ணோக்கமாய் கவனித்து வாசித்து கொண்டிருக்க போவீங்க. மற்ற வேலையெல்லாம் தானாய் உங்களுக்காக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கவனித்து, நீங்கள் பயந்து, நீங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வேலை எதுவென்றால் ஜெபமோ, வேத வாசிப்போம், ஆண்டவரை தேடுகிற காரியமா தான் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய காரியம் அல்லாமல் மற்ற எல்லாவற்றையும் அவர் லேசாய் உங்களுக்கு பனி போல, ஒரு பனி எப்படி தானாய் பொழியுது, பனி இறங்குவது போல உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி செட்டில்மெண்ட்ல அதாவது அழகா அந்த இடத்துல உட்கார். அல்லேலூயா. நீ டென்ஷனே ஆக வேண்டியதில்லை. நீ கண் விழித்து பார்த்தால் அந்த காரியம் நடந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சுகமா தங்குறது. என்னது? சுகமாய் தங்குறது. இதை நான் அப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லை. எப்படிப்பா செஞ்ச, எப்படின்னு எனக்கும் தெரியலங்க, அது எப்படிதான் நடந்தது எனக்கே தெரியலங்க, ஆண்டவர் நடத்தினார் என்று சொல்ற பத்தியா, அது எப்படி நடந்ததே என்று தெரியாமல் சுகமாய்
உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சுகமாய் நடத்துவதற்கு அடையாளமாக தான் இந்த விண்ணப்பத்தை நீங்க வைத்திருக்கீங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை சுகமாய் நடத்துகிறவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம். அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளர தக்கவர்களாய் மாறத்தக்கதா இந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீங்க. இந்த விண்ணப்பத்தை ஒரு அடையாளமாக ஆண்டவர் உங்களுக்கு கேட்டிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஓ தேங்க்யூ க்ளோரி ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நேற்று நின்றும் என்றுமே மாறாத எங்க நல்ல தகப்பனே, நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவரே, ஓ உங்களுடைய பிள்ளைகள் சுகமாய் பண்ணும்படியாக உங்க சரீரத்தில் நீங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவரே? கல்வாரி சிலுவையில நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சரீரத்தில் இருந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களே. கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை ஏற்றுக்கொண்டு, தலையில முள்முடி ஏற்றுக்கொண்டு, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு, விழாவில் அந்த ஈட்டியினுடைய காயத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உங்க ரத்தமெல்லாம் வடிந்து, கடைசி ரத்தமும் நீரும் வழிந்து ஓடத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று எல்லாவற்றையும் சிலுவையிலே எங்களுக்காக முடித்தீர ஆண்டவரே. அந்த வல்லமை, அந்த கிருபை உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகமாய் தங்க பண்ண எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள் தன் எதிரே வந்தாலும் அதை லேசாய் அதை அப்படி கடந்து போக ஆண்டவரே, லேசாய் அதை அப்படி ஓரம் தட்டிவிட தகப்பனே, நீர் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையும் பலத்தையும் ஞானத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. கிருபை தயவிற்கு நான் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இவர்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சாட்சியாய் ஏற்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாம் தருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்க, உங்கள் பிரச்சனைகளுக்காக தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கும் மகிமையின் ராஜா ஜெப வீடு, ரெவரண்ட் பாஸ்டர் பி. எசேக்கியேல் ஆனந்த். தொலைபேசி எண் 9566215133 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். ஆமேன்.